இன்றைக்கி நான் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராணி லெகசி தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஷார்ட்கன் அதாச்சும் ஒன்றா மொட்டைன்னு வச்சு ஆட போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது இந்த கேம் ப்ளே. ஓகேவா, வாங்க போகலாம். ப்ரிசன் 5 தான் வச்சுருக்கேன். ஓகே வாங்க, லோட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டுதான்னு பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ட்ரிக்கு தான் எப்போவுமே. என்ன பண்ணணும், இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது, ஒன்றுமே இருக்காது. லீவ் திஸ் இஸ் ஹவுஸ், இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்றாங்க. நான் வேணால் வெளியே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஓகே வாங்க. இப்போ வந்து கிளவி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். கிளவி கூட பரவாயில்ல, இருக்கானே ஒருத்தன் நாட்டு கிளவை அவன் பேர். ஓகேவா, கிளவி வா 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 அப்படியே கிளவுறோம். அட்டிஷூம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பார்த்துட்டு அவுட் ஆயிடணும். அவன்கிட்ட எப்படியாச்சும் கன்னை பிடிக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 100% எஸ்கேப். இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ணலான்னு தெரில. ரோபோட்டும் இருக்குது. ஸோ ரோபோட் எஸ்கேப் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். கேள்வி வந்துட்டு மாஸ்டர் மைண்டு கிளவி. மொட்டை அதுக்கு முன்னாடி எங்கே போகிறான்னு நான் பார்க்கணும். மொட்டை எங்கே போகிறாரு சார், எங்கே போகிற? கேள்வி கேள்வி நீங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன்னா உங்களுக்கு போகிற அடிக்கும். ஸோ கட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொட்டையை வந்து என்னை பார்த்துட்டான். இப்போ இதுங்கக்கிட்ட இருந்தால் வேறு நான் தப்பிக்கணும். ஒர்றா கைப்புள்ள மாட்டிக்காத. வெப்பனிக்கு தூக்கிட்டேன். இப்போனா கிளவி வேறு நம்ம ஒன்றா ஏமாற்றணுமே. மொட்டை சார் எங்கே போகிறீங்க? நான் கட்டில். ஐயோ கேவி எப்பா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க இருக்கிற வரையும் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியுமான்னு தெரில. கிளவியே சமாளிச்சிடலாம். கிளவன் தான் கையில் பார்த்தீங்கன்னா பகாசூர மாதிரி கண்ணு எடுத்துடுவோம். இப்போது கேவி எங்கே போகிற? கேவி நீ அங்கே போனால் தான் கரெக்டாக இருப்பேன். கேவி அங்கே போ. ஓகே, இங்கே வரட்டும். அடப்பாவி பொறி போடுற கேவி. ஓகே வரட்டும், பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்பன் கையில் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். கிளவி என்ன சவுண்டு? ஓகே, கிராணி 2 சவுண்டு. டக்குன்னு மொட்டை வாங்க. மொட்டை உன் காதலி போட்டு தள்ளிட்டேனே. அதான் வரா பாருங்க, அப்படியே ஸ்டைலு தலை. நீ டக்குன்னு வந்தால் தான் தலை. போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கு ஒரே ஊசிடுறா. ஊசிடா கேவி. நல்ல நேரம் அப்போ பண்ணுற கேவி. போடு. என்ன தடா ஏங்க, சூப்பருங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சுட்டு டக்குன்னு நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றா சீவர் எஸ்கேப் பண்ணிடலாம். அப்போனா சேஃப்டியும் தேவைப்படாது, ஸ்க்ரூ டிரைவரே தேவைப்படாது. எதுக்கு சுட்டேன்? சரி ஓகே விடுங்க. இப்போ ஒன்றா செயின் கட்டர் தேவைப்படும். ஓகே, செயின் கட்டர் கிடச்சிச்சு. செயின் கட்டரு வாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் டக்குன்னு இங்கே ட்ராப்பை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு ஒன்றா ஈஸி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்டிக்கு எங்கே இருக்கும்? சீவரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே வாங்க. நானே ஒன்றா ப்ரோவாட்டாக ஆர பார்க்குறேன். அவுட் ஆகிட்டுனா அவ்வளோதான். ஆமாம், ஸ்டிக்கு இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். பார்க்குறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டக்குன்னு நம்ம போய் கீழே பார்த்துடலாம். இல்லைனா மட்டும் நம்ம ஒன்றா கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ ஷீட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கும் பேட்ரி போட்டு வச்சுக்கலாம், தேவைப்படலை. ஓகே, இப்போ ஒன்றா புல்லட் ஒன்றா ரீலோட் பண்ணணும். ரீலோட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றா நிறைய வேலை இருக்குது. கன்று வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றா கிளவியை போய் பண்ணிட்டு அவங்கள வந்து பாக்குறேன். ஏன்னா டைம் ஒன்றா நிறையவே டைம் கொடுக்கணும். நம்மளும் இதெல்லாம் நிறைய தள்ளி விட்டு போயிடுவோம். பார்க்கலாம். ஓகே காட்டுறேன் அப்புறமா. ஆனால் எனக்கே தரல என்ன எஸ்கேப் தான் பண்ணுவேன்னு. ஓகேங்களா, அதை எனக்கு உறுதியாக சொல்லிடுறேன். நான் சீவர் பண்ணலான்னு ஆசையாக வந்திருக்கேன். ஏன்னா சீவர் எஸ்கேப்லாம் ரொம்ப நாள் வச்சு பண்ணிட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட எஸ்கேப் ஒன்றா சீவர் எஸ்கேப் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. 1 மந்த் ஆகி சீவர் ஒன்றா ரீகால் பண்ணணும். எப்படி சீவர்லாம் இந்த சீவர் இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு கிராணி 2ல் தான் போட்டு பழக போகிறோம். ஓகேங்களா,
சரி ஓகே வாடா ஸ்டக்குன்னு. மொட்டையன் ஹீரோ மாதிரி வர பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். திருட்டு மொட்டையாக இருப்பான்ல. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இருங்க என்ன ரீலோட் பண்ணிடலாம் ஆல்ரெடி. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சீவருக்குள்ளே என்ன இருக்கும், சீவருக்குள்ளே போய் செயின் கட்டு போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கீ வந்து எங்கே இருக்கும், ரஸ்டி பேல்லக்கி அதில் இருக்கும் தெரியலையே. ஓ மை காட், எதுக்கு கண்ணு எடுத்துகிட்டு போகிறேன். கீழே ஒரு வேளை இந்த கீ இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்குன்னா 2.5 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ கவலையப்பட வேணாம். இதை தரங்க, இது ஒன்று தரங்க. இதில் வந்து காக்கா உங்கள்கிட்ட என்ன இருக்குது, மாஸ்டருக்கு வாய்ப்பு இல்லை காக்கா. சுட்டுருக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக டேஸ்ட் ஆகுதுல. என்னடா வச்சுருக்கீங்க, என்ன காக்வில் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட், காக்வில் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ இதில் இந்த அதுக்காக 2 புல்லட்டில் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே அப்போ நம்ம இப்போ நம்மளோட வேலை ஒன்றா சீவருக்குள்ளே தான். அப்போ நான் சீவருக்குள்ளே போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாவது சீவருக்குள்ளே தான் போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது. சரி வாங்க ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போய் சீவரில் குதிக்கலாம். ஓகே அதுக்குள்ளே நான் 2.5 நிமிஷம்லாம் ஆகிட்டுருக்காது. 2 நிமிஷம் ஆகிட்டுருக்காது தானே. ஆனால் கீழே திறந்துட்டாதீங்கடா டே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர். விச்சண்டில் வர தேவைப்படும். என்ன எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே உள்ள குதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே குதிச்சிட்டேன் ஒரு வழியாக. ரெண்டு வேஸ்ட்டு. ஓகேங்களா, நம்மளாம் செயின் கட்டி வச்சுக்கலாம். ஓகே எனக்கு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஹேண்ட் வீல் எங்கே இருக்கும், வீல் கிராங்க்கு. ஓகே வாங்க போகலாம். நம்ம வராத சீவராங்க, நிறைய வாட்டி வந்திருக்குங்க இந்த சீவருக்குலாம். ஓகே இங்கே தான் இருக்குது. இந்த 7 ஒன்றுங்க. சரி ஓகே இதை திறந்து விட்டு இன்னும் ரஸ்டி பேல்லக்கி வேணும், லிவர் வேணும். நிறையவே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்வி எங்கே இருக்குது, மறந்துக்கணும் போய்ட்டு. ஓகேங்களா, ஓகே இந்த கேள்வி எங்கேயோ போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே மறைஞ்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்கு போயிட்டா. இதான் நம்மளுக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் ஒன்றா இங்கே வரேன். இப்படி தான் இல்லை, அப்படியே வெளியே போகக்கூடாது. ஒன்று நம்ம முன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ப்ளே ஹவுஸா, ஓ ஷிட், நோ வே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஹவுஸ் எடுத்துருக்கு வந்துருக்க மாட்டான் தான் போகிறேன். ஓகே ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே ஒரு வேளை ரஷ்டி பேல்லக்கின்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. இப்போ எதுனாலுமே நம்மளுக்கு டவுட்டு தான். ஓகேங்களா, எதுனாலுமே நம்மளுக்கு டவுட்டு தான். நான் டக்குன்னு போய் உள்ளே உட்காந்துடுறேன். உள்ளே வேணாம், அங்கேயே போயிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீ போட்டுடுறேன். போட்டுட்டு இங்கே வந்து இப்போ ஒளிஞ்சிடுறேன். கன்று எங்கே, ஓகே இங்கே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சீவர் பண்ணுறதுக்கு நிறைய பொருளை கண்டுபிடி விடவ மாட்டேங்குது நேரத்துக்கு. சரி ஓகே மொட்டையா வாடா டக்குன்னு. டே வாடா டே, இந்த நேரத்தில் போய் கழட்டி விடாத. வரவும் மாட்டான். மொட்டை எனக்கு வந்து ஒன்றா படாத இடத்துல பட்டுச்சு. சரி ஓகே வாங்க போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீவர் எஸ்கேப் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ப்ரிசன்ட் ஃபைலில் வந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே நோ ப்ராப்ளம். ப்ரிசன்ட் ஃபைல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, காக்வில் ஒன்று இங்கே இருக்குது, அதான் சௌரியமாக இருக்குது. அது ஒன்று ஓகேங்களா. சரி ஓகே வாங்க இன்னொரு காக்வில் எடுக்கணும். இந்த காக்விலும் எடுத்துக்கிட்டு போய் உள்ளே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஒர்த்தான ஐட்டம் இருக்குன்னா ஓகே, அப்படின்னா நோவே. சரி ஓகே டக்குன்னு தாங்கடா ஸ்பார்க் இருக்குடே, போங்கடா டே ஃப்ரெண்ட்ஸுக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாவுது ஏதாச்சும் நல்லதாக இருக்காடா ஒன்று இல்லைடா. ஓகே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குது, நல்ல பொருளாக தாங்கடா டே. பரலக்கூட்டே போங்கடா, வேஸ்ட்டான பொருளாக தரீங்க. ஓகே வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா எடுத்துகிட்டு போய் மேலே திறக்க வேண்டாம். டே என்னடா இப்படி இல்லாதது. சரி ஓகே மேலே வந்தாச்சு. ஒன்றும் ஒரு இது எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இது பொறுமையாக வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை உடைக்க வச்சுட்டு வீல் கிராங்க் இருக்குது. எனக்கு இதெல்லாம் நல்லதாக வரப்போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ரஸ்டி பேலக்கி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. மேலே இருக்குமான்னு தெரில. சரி ஓகே, ரஸ்டி பேலக்கி யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் மெயின் ஸ்டிக்கு வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓ மை காட், நம்மளுக்கு தான் நிறைய விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கணும். ஓகே, நல்லதாக ஏதாச்சும் தாங்கடா. அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓகே வாங்க, ஸ்க்ரூ ட்ரைவரும் எதுக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரே மேலே வர முடியாது ஓகேங்களா, ஏன்னா நம்மளாம் சீவருக்குள்ளே நிறைய வாட்டி தேட போகிறோம். சரி சீவருக்கு ஸ்டிக் வச்சுருங்கடா. ரொம்ப நேரம் விளையாடுறது மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வேணால் காட்டிடுறேன், ஆனால் நான் வேணா அங்கே இங்கேன்னு ரொம்ப நேரம் ஆகிடுது. நான் பேசாமல் டோர் எஸ்கேப்பாக பண்ணுறதுலான்னு நினைக்கிறேன். டோர் எஸ்கேப் என்னென்ன வேணும்னு தெரில. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டோர் எஸ்கேப்லாம் பண்ண விட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கும் சீவர் தான் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ப்ரிசன்ட் ஃபைலில் வந்துருக்க கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சேஃப் கீழே இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீவர்களை சேஃப் கீயும் எடுத்துட்டேன். ஓகே, நோ ஆனால் நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஞ்சில் நான் வரும்போது இப்படி குஞ்சிங்கன்னா லெகசியில் வேணால் எதுவுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெடி எடுத்துட்டேன். இங்கே வேணால் வீல் கிராங்க போட்டு விட்டேன். ஸ்டெடி எடுத்தோன்னா ஒரு நாள் வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணால் டக்குன்னு பிக்கில் போட்டுருவோம் ஓகேங்களா. அப்படி தான் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும். ஓகே என்னங்க டே டக்குன்னு வாங்கடா, அவர் பத்தாதீங்க. என்ன பண்ண பார்த்தீங்களா, நீயாச்சும் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே தூக்கி போட்டுருந்தோங்க. இதை வேறு பார்க்கணும். சரி கீழே போட்டேன். இதை பாருங்க இப்படி போட்டேன். ஐயோ இந்த பொம்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த பொம்மை எங்கள் பத்து கிடையாது, அது இங்கே படுக்க போட்டேன். ஓகே, எந்த பக்கம் போகிறானும் பார்த்துட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக வெளியே போனான்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிளவிக்கிட்ட மாட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக்கு எங்கே தான் இருக்கணும்னு நல்லா யோசிச்சு தான் பார்த்தேன். நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் என் மூளைக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்போ இங்கேன்னு பார்த்தா இங்கே தான் நடக்கும். இது தெரிஞ்சிருந்தா என்னதுடா, ரஸ்டி பேலக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் படுபடுத்துது. என்னம்மா அப்பா ஏன் தான் இது பண்ணுறாங்கன்னு. ரஸ்டி பேலக்கி மட்டும் நான் எங்கே தான் போய் தேடுவேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கவே இல்லை. ஓ ஷிட், ரஸ்டி பேலக்கி அப்படி எங்கே தான் இருக்கும். வேறு பண்ணால் வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறேன் ஓகேங்களா. இங்கே இதை உடைக்கணும், அதை உடச்சிட்டு பார்த்துடலாம். உடச்சிட்டு பார்த்தா உள்ள ஸ்பெஷல் கீ இருக்கும் எனக்கு தெரியும். ஓகே, நல்லா தாங்கடா. டே ஸ்பெஷல் கீ வச்சுருக்கீங்க. நோவே, ஸ்பெஷல் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ ஸ்பெஷல் கீழே தான் இருக்கும்னு நம்புகிறேன். டே அந்த ஸ்கேப்லாம் பண்ண வச்சிடாதீங்கடா. ஓகே, புல்லட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல. அப்புறங்க போய் ஒரே ஒரு புல்லட் இருக்கும், அதை ரீலோட் பண்ணிட்டு வரேன். ஒரே ஒரு புல்லட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. யாரை போட்டு தரலாம்? கிளவியை போட்டு தள்ள வேண்டாம், கிழவனை தான் பேசாமல் போட்டு தரணும். கிளம்பு தான் விருப்பத்துவோம் ஓகேங்களா. 2 நிமிஷம் ஆயிடுச்சு தரல. வாங்க, யார் வரீங்களோ வாங்க, அடி வாங்கிட்டு போங்க. வாங்க 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 ஓடு. அவ்வளோதான். மொட்டை எனக்கு தம்பி உன் கண்ணு வெளியே இருந்துச்சுன்னா வந்துடுவான். இப்போ போனால் மொட்டை எனக்கு கொடுத்துருவேன். டக்குன்னு வாடா மொட்டை கொண்டா டைம் யூஸ் பண்ணுவான் ஓகேங்களா. ஆனால் வரட்டும். ஃபைனலு மொட்டையை வந்துட்டான். 2 நிமிஷம் மொட்டையை நான் போட்டு தரலாம். மொட்டை எனக்கு கிளவிய மொட்டை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால்
அவன் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளவி டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டான். சரி ஓகே. ரஸ்டி பேர்லாக்கி தாங்கடா எவ்வளோ நானும் பார்க்குறது. கடைசி வரையும் கொடுக்கவே மாட்டானுங்க. ரஸ்டி பேர்லாக்கிலாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றானுங்க போல. சரி ஓகே. ரஸ்டி பேர்லாக்கி தாங்கடா. ஒரு டெடி எடுத்தால் தான் தருவானுங்களோ? அப்படிலாம் பண்ணுறானுங்களா? பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் சிலிண்டர்லாம். அதனால் பார்த்திங்கன்னா டெடி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாதீங்கடா. சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் மேலே போய்ட்டு வரேன். மேலே வேறு போகணுமா? ஓகே. 2 நிமிஷம் அதுக்குள்ளே ஆகிட்டு இருக்குமான்னு தெரில. ஆயிருந்தாலும் ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டு டக்குன்னு மேலே போகணும். மேலே போயிட்டு இங்கே எங்கேயாச்சும் இருக்குமா? ரோபோட் எஸ்கேப்லாம் போட்டு தான் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. ரீலோட் ஆகிட்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்திங்கன்னா இப்படி சுட்டாச்சா? கரெக்டாக சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இது புல்லட் இருக்காங்க. புல்லட் எடுத்துகிறேன். இங்கே ஒரு புல்லட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது இங்கே இது வைக்கணுமா? பொருள் வைக்கணும். வேறு சூப்பு. நெக்ஸ்ட்டு வேறு எவ்வளோ? ஸ்பெஷல் கீ இருக்குன்னு பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வச்சிருப்பானுங்களான்னு தான் டவுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே குதிச்சிட்டேன். கிளவை போடுதல்ட்டு மொட்டை எண்ணெய் போடுதல்லான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு பார்த்தா கிளவை போடுதல்ட்டேன். பார்த்தா கரெக்டாக புல்லட் வேறு ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் சுட்டுச்சு. அப்போ பார்த்தா கரெக்டாக அடுத்த செகண்ட் மட்டும் வேணும். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுறது? மொட்டையோட தொல்லை இருக்குது. ரஸ்டி பேர்லாக்கி எங்கே தான் இருக்குன்னே தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெடி பிரி வச்சு தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏஞ்சில் நான் மூஞ்ச பார்க்கணும். ஓ இன்னும் இவனுங்களாம் இங்கே வருவாங்களான்னு தான் தெரியல இதுங்களாம். ஓகே, வராமல் தான் சூப்பர் தான். வராதிங்கடா. போட்டு எனக்கு ரஸ்டி பேர்லாக்கி கிடச்சிச்சின்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்படின்னா நான் தோத்துறேன். கடைசி வரையும் பண்ணிருக்கோம். நான் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் வேணும். ரஸ்டி பேர்லாக்கி. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. 2 பேருமே போயிட்டோம். நான் டெடி எடுத்துகிட்டு எப்படியாச்சும் ஓட பார்க்குறேன். மூட்டையும் போயிட்டான். எல்லோரும் பக்கம் போடுங்க. கிளவி மட்டும் வெயிட் பண்ணுறா. பொறி போட்டு போகிறான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரெடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டக்குன்னு திறந்து டக்குன்னு அடுத்த செகண்டு டக்குன்னு ஓடணும். டக்குன்னு ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஓகே ஓகே. ரஸ்டி பேர்லாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டேன். ரஸ்டி பேர்லாக்கி வேணும். ரஸ்டி பேர்லாக்கி இப்போ கிடைக்காத. அடப்பாடா, சீவர் எஸ்கேப்பே எதுக்கு பண்ணுறோன்னு தோணுது. ரஸ்டி பேர்லாக்கி வேறு எங்கே இருக்கும்? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை மேலே வேறு போய் பார்க்கவே இல்லை. அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே வேறு வரவே இல்லை. கீழே வச்சுருக்கீங்களாடா? இல்லைடா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்டி பேர்லாக்கி அப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் எஸ்கேப் பண்ணுறது? ரோபோட் எஸ்கேப் கூட பண்ணுறாங்க போல. இந்த ரஸ்டி பேர்லாக்கி தான் கிடைக்கல. எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களாடா? ஒழிச்சு வச்சுருக்கீங்களாடா? சொல்லுங்களாடே, இந்த ரஸ்டி பேர்லாக்கி வேணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரஸ்டி பேர்லாக்கி கடைசி வரையும் கிடைக்காதான். என்னடா நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்
ரஷ்டி பல்லை கடைசி வரையும் கிடைக்காது போல. சவுண்டு கேட்குங்களா? ஓகே, ஆனால் எங்கே தான் இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்ட் வேறு ஸ்டே பண்ணிடலாம்னு இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் கிடைக்கல. டோர் எஸ்கேப் இஸ் தி ஒர்த் ஃபார் நவ். ஐயோ சரி ஓகே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீவருக்கு மறுபடியும் வந்துட்டேன். சீவருக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுக்கணும். ஓகே, மறுபடியும் டோர் எஸ்கேப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோர் எஸ்கேப் தான். நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ஓகே, அது மட்டும் இல்லை, லாங் வீடியோ சுத்தமாக வீழ்ச்சி பண்ண மாட்டீங்க. பழைய மாதிரி 100 வியூஸ்க்கு மேலே தாங்க. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஆனால் நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. கம்மியாக தான் வீழ்ச்சி கொடுப்பேன். நீங்கள் 100க்கு மேலே கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒன்றும் நல்லா போகும். அப்போ தான் என் சேனல் நல்லா வளரும். லாங் வீடியோவில் ஷார்ட்ஸில் ஓகே, நீங்கள் வந்து லாங் வீடியோ சுத்தமாக தர மாட்டீங்க. ஸோ பாருங்கள், எல்லோரும் லாங் வீடியோ 100 வியூஸுக்கு கொண்டு போங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். லைக் நான் மோட்டிவேட்டாக இருக்கேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சரி எல்லாம் இல்லை அந்த ரஸ்டிக்கல் லக்கி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ நம்ம இதில் வேறு ஒரு ஸ்டெப் அந்த ஒரு பொருள் ஏதாச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 100 வியூஸ்க்கு மேலே கொண்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளவி இங்கே இருக்காளா? ஐயோ இங்கே தான் இருப்பியா கேவி? கொஞ்சம் வாட்டர் மெலன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. கிளவி பாய்டாவே ரஸ்டி பேர்லைக்கு எங்கே வச்சிங்கன்னு தெரில. ஐயோ இன்னொரு கட்டே பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ரெக்கார்டு நினச்சேன், பாய்னா சொல்லிட்டேனே. ஓ ஷீட், அந்த ஒயர் கட் பண்ணவே இல்லை. என் அனைத்தையும் மீனாகி விட்டதேடா ஆண்ட்ராய்டுச்சு. சரி விடுங்க, இப்போதான் மனுஷனுக்கு தப்பு நடக்குது தான். என்னடா இது எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா அப்போ தான் எல்லா 2 பேர் ரெட் கலரில் இருக்கு. ஒரு மெயின் விஷயத்தை பண்ணிட்டோமா இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா பண்ணல. சரி ஓகே, எப்போங்க ஐயோ மட்டையா இங்கே வச்சுக்கோ நீ கண்ணை டக்குன்னு வரமே 2 நிமிஷம். ஐயோ சரி ஓகே, நல்ல வேலை எஸ்கேப் ஆகலை. எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரையும் மொட்டையை போட வச்சுட்டேன். எங்கடா புல்லட் எங்கடா? சரி ஓகே, புல்லட் இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, டக்குன்னு போகணும். டக்குன்னு 2 பேருமே வந்துட்டாங்க கரெக்டாக. இங்கே சூப்பர், நீ எஸ்கேப் ஆகடான்னு சொல்கிறாங்க போல். தேங்க்ஸ்டா. ஓகே, இங்கே தான் போட்டேன். நல்லா நான் இருக்குது. செயின் கட்டெல்லாம் போய் எடுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் கட்டிங் ப்ரைஸ் வச்சு எடுக்கலாம். ஒயர் கட்டை தச்சு டக்குன்னு. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு இன்னைக்கு நம்ம எஸ்கேப் தான் ஆகும். இவ்வளோ நேரம் பார்த்தது ரொம்ப நன்றி. ஓகேங்களா, கடைசி வரையும் சீவர் எஸ்கேப்பை பண்ணவே முடியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக்குன்றது. சரி விடுங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சின்ன கிராண்ட் போய் பழகலாம். ஆனால் அந்த ரஸ்டி பல்லக்கு பெரிய பண்ணப்ப அந்த எண்டிங் தான் இங்கே இருக்குது. அங்கே பாருங்க டெடி வச்சுருக்கான் மொட்டை பையன். மொட்டை டான்ஸ் ஆடுறான். ஐயோ